ஹாய், நான் உங்க சம்பத் ஃப்ரம் சிவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். ஓகே, எல்லாம் தயாராக இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து டே 2க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் டே 2க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன டே 2? நேற்று என்ன கற்றுக்கிட்டோம், இன்னைக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? நிச்சயமாக இந்த டே 2 பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ப்ரோனவுன் அப்படின்னா என்ன, ப்ரோனவுன் அதாவது நவுன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார், ஆனால் ப்ரோனவுன் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கானதாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் இந்த பேசிக் லெவல்லேருந்து நான் கொண்டு போகிறேன் திரும்பியும். ஸோ ப்ரொனவுன்னா என்னன்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த கிளாஸை முழுசாக பாருங்கள். கிளாஸ்க்கு இடையில நிறைய புதுமையான வார்த்தைகள் சொல்கிறதா இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து என்ன சொன்னேன், சிம்பிள் சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பார்த்தோம். சின்ன சின்ன சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்சஸ் நிறைய பார்த்தோம். சின்ன சின்ன சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தையை நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். அதோட முதல் வார்த்தை என்ன இருக்கும், சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். சப்ஜெக்ட்னா யார், யாரை பற்றி பேச போகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கும், ஆம், ஈஸ், ஆர் அப்படின்ற வார்த்தைகளை பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தது என்ன வரும்னா, ஒரு செயல் இருக்கலாம், இல்லைன்னா இந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க செய்கிற செயல் இருக்கும், அவங்கள பற்றி சொல்ல போகிற வார்த்தையை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அதுதான் காம்ப்ளிமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு நான் பார்த்த 2 சென்டென்ஸ் நான் சொல்லிட்டா, நீ பாருங்க. இப்போ ஹீஸ்னு ஒரு சென்டென்ஸ். ஹீஸ்னா நேற்று நான் என்ன சொன்னேன், அவன் இருக்கிறான்னு சொன்னேன். அவன் இருக்கிறான். பதில் எப்படி வரும், அவன் இருக்கிறானா? அவன் இருக்கிறான்னு மொட்டையா சொல்லாதடா. ஒன்று வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு, இல்லை என்னவா இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வெறுமனையே போயிட்டு நிறைய பேர்கிட்ட அவன் இருக்கிறான், நம்ம வந்து அவன் இருக்கிறானா பாரு அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு பதில் வரும். அப்போ அவன் இருக்கிறான்னா என்னவா இருக்கிறான், ஹீ இஸ் எ டாக்டர். அவன் ஒரு டாக்டரா இருக்கிறான். அப்போ இது வரைக்கும் என்ன வார்த்தை, ஹீஸ் வரைக்கும் அவன் இருக்கிறான். சரி, அதுவே செயல். ஹீஸ் வந்து செயலையும் சொல்லும். ஹீஸ் வந்து அவன் இருக்கிறான். ஓ அப்படியா, அவன் இருக்கிறான்னா அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பாருன்னா, ஹீஸ் ஸ்டடி. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், ஒரே ஃபார்மெட்டு தான். இந்த ஈஸு, ஆமு, ஆறு எல்லாமே வந்து இப்போ ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு இல்லை ஒரு ஏதோ ஒன்றோ இப்போ ப்ரெசண்ட்ல இதுவா இருக்கு, இல்லை இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஹீ மட்டும் இல்லை, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் நேற்று ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணேன்னு சொல்ல, நேற்று நான் அட்டாச் பண்ணல, பட் இன்னைக்கு வந்து லிங்க்ல வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ப்ரொனவுன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். ப்ரொனவுன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரொனவுனு? இப்போ இங்கே பாருங்களேன். உதாரணத்துக்கு தமிழில், நேற்று எங்க தாத்தா வந்தார், அவரு சாக்லேட்டு வாங்கிட்டு வந்தார். இப்போ இதில் ப்ரொனவுன் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் நவுன்னா என்ன, நீங்கள் படிச்சிருப்பீங்க. நவுன்னா என்ன, ஏதோ ஒரு பொருள், அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ஒரு உயிராக இருக்கலாம், இல்லை உயிரற்ற பொருளாக இருக்கலாம். அதுதான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக் எப்போவுமே. அந்த நவுனு தான் சப்ஜெக்டாக வரும்.
சரிங்களா? அப்ப இங்க இந்த சென்டென்ஸ் பாருங்க. நேத்து எங்க தாத்தா வந்தாரு. தாத்தா யார் வந்தா தாத்தா வந்தாரு. அவரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்னன்னா, நேத்து எங்க தாத்தா வந்தாருன்னு முதல்ல சொல்லும்போது, தாத்தா அப்படின்ற வார்த்தைய முன்னாடி சொல்லிட்டு, 2வதா அவர பத்தியே பேசும்போது நம்ம திரும்பியும் எங்க தாத்தா அப்படின்னு சொல்லாம, அவருன்னு சொல்றோம்ல. இதுதான் நவுனு. இந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது என்னது? இந்த அவர் அப்படின்றது தான் இங்க ப்ரொனவுனு. அப்ப அவர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சரியான ப்ரொனவுன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி. உடனே நம்ம ஆளு ஒருத்தவங்க நேத்து கிளாஸ்ல, ஹீயா? ஹீன்னா அவன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன அவர்ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஹீன்னா தமிழ்ல நெறைய வார்த்தைகள் இருக்கு. சாரி அவர். நம்ம மரியாதை நிமித்தமா சொல்றது தமிழ்ல அவன்னு அப்பாவ பார்த்து சொல்ல முடியுமா? முடியாது. ஃப்ரெண்ட பார்த்து அவன், இவன்லாம் சொல்லலாம். பட் நம்மளோட வயசுல மூத்தவங்கள பார்த்து அவன், இவன்லாம் சொல்ல முடியாது. அவர்ன்னு தான் சொல்ல முடியும். அப்ப தமிழ்ல வார்த்தை இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அவன்னாலும், அவர்னாலும், எவர்னாலும், எவனா இருந்தாலும் சரி. அத சொல்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. அதுதான் ஹி. சரிங்களா? அப்போ புரியுதா? அப்போ என்ன சொல்ல வந்தேன்? இந்த தாத்தா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நேத்து எங்க தாத்தா வந்தாரு. அவரு. அவர அப்படின்ற ஒரு வார்த்தைய ஆட் பண்றோமா? அதாவது மறுபடியும் எங்க தாத்தா வந்தாரு. எங்க தாத்தா சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. எங்க தாத்தா எல்லாரையும் விசாரிச்சாரு. எங்க தாத்தா அ நெறைய கதை சொன்னாரு அப்படின்னு முதல் தடவ ஒருத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போவாம எல்லா லைன்லயும். அவரு, இவரு, அவன், இவன், அவன், அவள், இவள் அப்படின்லாம் நம்ம அந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ப்ரொனவுன். புரியுதா? ஓகேவா? இப்ப சென்டென்ஸ் பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க. ப்ரொனவுன் தானே இது? ஓகே, இதுல சின்ன சின்ன சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். பாருங்க. இப்ப இங்க பாருங்களேன். இதுல இந்த 50 சென்டென்ஸ்ல இப்ப ப்ரொனவுன் பத்தின ஒரு 50 சென்டென்ஸ்ல இங்க பாருங்க. எனக்கு ஐன்னா நான் அப்படின்னு அர்த்தம். இந்த முதல் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டீ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என் பேர சம்பத் லைக் டீ அப்படின்ற என்னோட பேருக்கு பதிலா நான் என்ன சொல்லிக்கிறேன்? நான்னு சொல்லிக்கிறேன். ஐன்னா நான்னு வரும், எனக்குன்னு வந்துரும். சரிங்களா? அப்போ எனக்கு டீ பிடிக்கும்னா ஐ லைக் டீ. நான் அப்படியே எடுத்து கொண்டு போய் இந்த நான போட்டு நான் டீ பிடிக்கும் அப்படிலாம் எழுதக்கூடாது. நம்ம எப்ப மிஸ்டேக் வருது அப்படின்னா, இங்கிலீஷ் வார்த்தைய அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸா பேசும்போது, எழுதும்போது மிகப்பெரிய மிஸ்டேக் வருது. ஸோ அது மாரிலாம் பேசக்கூடாது. கிராமர் ரூலும் பேசும்போது யூஸ் பண்ணக்கூடாது நெறையா. சரிங்களா? ஓகேவா? இப்போ அப்ப புரியுதா உங்களுக்கு? சம்பத் அப்படின்ற பேருக்கு பதிலா எது யூஸ் ஆகுது? ஐ அப்படின்ற ப்ரொனவுன் யூஸ் ஆகுது. அப்போ என்னென்னலாங்க சார் ப்ரொனவுன் அப்படின்னா, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாமே ப்ரொனவுன். சரியா? இது எல்லாமே ப்ரொனவுனு. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ஓகே. இப்போ ஐ லைக் டீன்னு இருக்கு அந்த சென்டென்ஸ்ல. ஐன்றது இங்க ப்ரொனவுனு. இங்க பாருங்க நான் என்ன சொன்னேன்? அதாவது இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணிட்டேனா, அந்த சென்டென்ஸ் யாருன்னா, அந்த 2 வார்த்தை என்னன்னா, நான் யார பத்தி பேசுறேனோ அவங்க, அவங்க செய்ற செயல். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு. எல்லா மொழியிலும் எனக்கு தெரியல. பட் தமிழ், இங்கிலீஷ்ல மேக் பண்ண முடியும். சரிங்களா? எல்லா மொழியிலும் இருக்கும் நிச்சயமா. அப்போ 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு நான் ஒரு சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த 2 வார்த்தை என்னன்னா, முதல்ல ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடிய சப்ஜெக்ட், அடுத்ததா அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த செயல். ஓகேவா? ஓகே. அப்ப இங்க பாருங்க. இப்போ ஐ லைக் டீன்னு இருக்கு. இங்க பாருங்க. ஐன்றது சப்ஜெக்ட். லைக்ன்றது நான் ஒரு செயல். எனக்கு பிடிக்கிற செயல். எனக்கு பிடிக்கும். ஐ லைக்னா என்ன பிடிக்கும்? அத சொல்லி ஆகணும்ல. உனக்கு பிடிக்கும்னா என்ன பிடிக்கும் அப்டின்னா, டீ பிடிக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்லாம் விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? இப்ப பாருங்க. அடுத்தது அடுத்தது என்னன்னா, இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. "நீ எங்க போறப்பா?" அப்படின்னு நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க ரோட்டோரமா. அ எதுத்தாப்புல உங்க ரிலேட்டிவ் வராங்க. "எப்பா எங்கப்பா போற?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க,
இது உங்கள பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க தான் சப்ஜெக்ட். ஐ என்ன செய்றீங்க அந்த செயல்? ஐ கோ. எங்க போறீங்க? டூ ஸ்கூல். ஐ கோ டூ ஸ்கூல். இந்த இடத்துல ஐன்றது தான் ப்ரொனவுனு. ஐன்றது ப்ரொனவுனு. அப்ப இந்த யார பத்தி பேசுறீங்களோ, உங்கள பத்தி நீங்களே பேசிக்கிறீங்க. அப்ப ஐன்றது தான் சப்ஜெக்ட். சரிங்களா? சம்பத் கோ டூ ஸ்கூல் அப்படின்றதுக்கு பதிலா ஐன்னு நான் மாத்தி சொல்றேன். என்னோட பேருக்கு பதிலா நான்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த ஐன்றது தான் இங்க ப்ரொனவுன். நான் என்ன செயல் செய்றேன்? ஏதோ நடந்து போறேன். இங்க இந்த கோன்றது தான் வெர்ப். சரிங்களா? அப்ப என்ன செய்றேன்? ஒரு செயல நான் செய்றேன். அதனால எங்க போறேன்? அந்த செயல் செய்றதால ஸ்கூலுக்கு போறேன். அப்ப இதுதான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப ஐ கோ டூ ஸ்கூல் அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இந்த சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் தேவையே இல்ல. இதெல்லாம் ஸ்கூல்ல எடுத்தது. இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம். சரிங்களா? பட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன் என்ன? அப்படியே புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்ப இது பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். அடுத்தது வேற என்ன? இப்போ இங்க பாருங்க. நான் சாதம் சாப்பிடுறேன். நான் வந்தாச்சு ஐ. என்ன சாப்பிடுறேன்றதுக்கு ஈட்டு. என்ன சாப்பிடுறேன்? ரைஸ். சரிங்களா? ஓகேவா? அப்போ இந்த ஈட்டுக்கு பதிலா நம்ம வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஹேவ். ஐ ஹேவ் ரைஸ் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஈட்டே யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? ப்ரொனவுன்னா என்னன்னு? இப்ப ஐல வந்து என்னென்ன ப்ரொனவுன்லாம் வருது? அப்போ இப்போ இன்னும் இங்க பாருங்க. ஐ ஈட்னா நான் சாப்பிடுறேன். ஐ ஈட் ரைஸ்னா நான் சாதம் சாப்பிடுறேன். ஐ ட்ரிங்க்னா நான் தண்ணி குடிக்கிறேன். இப்ப இத மட்டும் பாருங்க. ஐ ஈட்டு, ஐ ட்ரிங்க்கு, ஐ ஒர்க்னா நான் வேலை செய்றேன். ஐ வேக் அப்னா நான் எழுந்திருக்கிறேன். 2 வார்த்தையில ஒரு சென்டென்ஸ உருவாக்குறது இதுதான். இதுதான் நம்ம அடிக்கடி என்ன சொன்னோம்னா, சிம்பிள் சிம்பிள் டென்சஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் டென்சஸ் சிம்பிள்லயே 3 வரும். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு 3 டைப்ல வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ இனிமேலு இந்த டென்ஸ் பேரையும் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு என்ன ஒரு சென்டென்ஸ் எழுதுறா 2 வார்த்தைய வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுறாங்க. அது எப்படி வருது அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்ப ஐ அப்படின்ற ப்ரொனவுன் வந்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே. அடுத்தது. யூன்றதும் ப்ரொனவுன் தான். சரிங்களா? அப்போ யூன்றது. அப்போ ஒருத்தன் சொல்றான். "ஏய் ஏன்டா கோச்சுக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டுடா" அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? "நீ என்னோட ஃப்ரெண்ட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்." ஏன்டா கோச்சுக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லும்போது அப்ப யூன்னா நீன்னு அர்த்தம். ஆர்ன்னா நான் என்ன சொன்னேன்? ஆமு, ஈஸ், ஆர்லாம் வந்துச்சுன்னா இருக்கு, இருக்கு. இப்ப பிரசன்ட்ல ஒரு பொருள் இதுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது செயலையும் சொல்லும். இல்ல ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுது? யூ ஆர் வரைக்கும் என்ன? நீ இருக்கிற. யூன்னா நீ, ஆர்ன்னா இருக்கிற. இப்போ இருக்கிற. நீ இருக்கிற. என்னவா இருக்கிற? என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். சரிங்களா? இதுல சப்ஜெக்ட். இதுவும் வெர்ப் தான். இத வந்து நீங்க ஸ்கூல்ல எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, ஆம், இஸ், ஆர் ஆக்ஸிலரி வெர்ப்ன்னு படிச்சிருப்பீங்க. இல்ல பி வெர்ப்ன்னு படிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துருங்க. இது 3வது இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு செயல் வந்துடுது. நீ இருக்கிற. என்னவா இருக்கிற? என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற. அவ்வளோதான். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அப்போ இதுவே பாருங்க. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கா? அடுத்தது. ஹி இல்ல. இங்க பாருங்க. யூ ஆர் எ டாக்டர். நான் இப்ப எது சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பொருள் தான். யூ ஆர் அப்படின்ற வார்த்தைய யூ ஆர்ன்னா என்ன? யூன்னா நீ, ஆர்ன்னா இருக்கிற. எப்போ? இப்ப பிரசன்ட்ல இருக்கிற. அப்போ இது எப்படி சொல்லுது? ஒரு சென்டென்ஸ்ல எப்படியான மீனிங்க உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர்ன்னா நீ இருக்கிற. என்னவா இருக்கிற? என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இந்த பொருளு எப்படி இருக்கு? யாரோ ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டா இருக்கான். இல்ல. யூ அப்படின்றது வந்து இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுதாம்? யூ ஆர் இங்க பாருங்க. யூ ஆர் பிளேயிங். இப்போ யூ ஆர்ன்னா இருக்கிற. நீ இருக்கிற. என்னவா இருக்கிற? என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற. அதே மாரி யூ ஆர்ன்னா இருக்கிற. என்னவா இருக்கிற? ஒரு டாக்டரா இருக்கிற. இங்க பாருங்க. யூ ஆர்ன்னா இருக்கிற. இங்க மட்டும் என்ன வருது பாருங்க. செயல் பத்தி பேசுது. என்ன செஞ்சுகிட்டு இருக்க? விளையாடிக்கிட்டு இருக்க. இது 2ம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுது. என்னவா இருக்குதுன்னு சொல்லுது. இங்க மட்டும் என்ன செயல் செஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லுது. இவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? ப்ரொனவுன்லாம் இனிமேலுக்கு ரிப்பீட் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து அடுத்தது பாருங்க.
ஸோ, இப்போ இது ஃபுல்லாவே எல்லாம் கன்டினியூஸா யூன்னு தான் குடுத்துருக்காங்க. அதோ பாருங்க. யூ ஆர் லேர்னிங். நீ இருக்கிற. என்ன செஞ்சுகிட்டு இருக்க? இங்க செயல் வந்துருது. நான் என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்னு வரும். யூ ஆர் லேர்னிங்னா ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ஓகேவா? அடுத்தது பாருங்க. அடுத்தது ஹி தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் நெறைய இடத்துல. சரிங்களா? ஹி அவன் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? ஹி இஸ் மை பிரதர். அவன் என்னோட பிரதரா இருக்கிறான். அடுத்தது ஹி இஸ் பிளேயிங். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? விளையாடிக்கிட்டு இருக்கிறான். ஓகேவா? புரியுதா? ஓகே. அப்ப இதுதான் ப்ரொனவுன். இந்த இடத்துல என்ன ப்ரொனவுனு? இங்க இந்த இடத்துல ஹீன்றது ப்ரொனவுன். ஏன் ப்ரொனவுன்? இப்ப பாருங்களேன். ஹி அப்படின்ற பேர் வந்து யாரோ ஒருத்தவங்களோட பேர். மகேஷ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்க. மகேஷ் இஸ் இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் பக்கத்துல இருந்தான்னா கையை காட்டி அவனை மகேஷின் பேர் சொல்றதுக்கு பதிலா ஹி அப்படின்னு சொல்லிக்கிறான். அவன் மகேஷ்க்கு பதிலா அவன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். இங்கிலீஷ்ல ஹீன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்போ மகேஷ் இஸ் மை பிரதர்ன்னு சொல்றதுக்கு பதிலா மகேஷ் எடுத்துட்டு பேர் எடுத்துட்டு ஹி இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல ஹீன்றது தான் ப்ரொனவுன். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க நான் நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷீன்றது ப்ரொனவுன். ஷீ இஸ் ஷீ இஸ் பாருங்க. ஷீ இஸ் குட். ஷீ இஸ்னா அவ இருக்கிறா. என்னவா இருக்கிறா? ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணா ஒருத்தர் இருக்கிறா. ஷீ இஸ் குட் அப்படின்னா அவ நல்ல பொண்ணா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஷீ இஸ் பிளேயிங். ஷீ இஸ் வரைக்கும் அவ இருக்கிறா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. சரிங்களா? புரியுதா? ஓகே. அடுத்தது பாருங்க. வேகமா பார்க்கலாம் இனிமேல். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இட் அதான் ஐ வி யூ தே ஹி ஷி இதெல்லாம் ப்ரொனவுன். இது எல்லாமே அதாவது ஒரு பேருக்கு பதிலா அதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடியது ப்ரோனவுன். பிரிதி பெயர் சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பிரிதி பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்துறது எல்லாமே பிரிதி பெயர் சொல். சரிங்களா? அதுதான் ப்ரொனவுன். ஓகேவா? அப்போ இட்டு எது எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் தவிர மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம இட்டு வச்சு சொல்லலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இதெல்லாம் பாருங்களேன். இட் பாக்ஸ் அது குறைக்கிறது. மனுஷனை பார்த்து இட் பாக்ஸ்ன்னு சொல்லாம நாய் அது குறைக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பட் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ மனிதனை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம இட்டுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு நாய் குறைக்குதுன்னா அது ஏன்டா அப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்புறம் ஒரு குதிரை இருக்குன்னா அதை பாடுறா அந்த குதிரைய அது செம வேகமா ஓடுதுடா. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் அந்த அந்த குதிரையை பாரு. அந்த குதிரைய பாரு. அது செம வேகமா ஓடுதுடா அப்படின்னு சொல்லும்போது ஓடுதுடா அப்படின்னு சொல்றோம். ஸோ டைப்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா குதிரைய அப்படின்னு சொல்லிடுறோம். முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். அது 2வது சென்டென்ஸ்ல அது செம்மையா ஓடுது பாருடா. அந்த குதிரைய பாருடா. அந்த குதிரைய பாரேன். அது செம்ம வேகமா ஓடுதுடா. இந்த அதுன்றது எத சொல்லுது? இந்த குதிரைய சொல்லுது. குதிரை அப்படின்ற பேருக்கு மாற்றா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அதுன்றத யூஸ் பண்றோம். இப்போ இங்க பாரு. இதே இடத்துல நம்ம வந்து மனுஷன பத்திலாம் அது வச்சு சொல்லக்கூடாது. அப்போ இட் ரன் ஃபாஸ்ட், இட் லுக்ஸ் நைஸ். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா இட் லுக்ஸ் நைஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நீங்க இந்த ப்ரொனவுன் பத்தி கத்துக்கிட்ட வார்த்தை. சரிங்களா? அப்போ இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. ஐ, வி, யூ, தே. விக்கும் குடுத்துருக்கேன். இப்ப பாருங்க. வி ஸ்டடி. இங்க பாருங்க. வி ஸ்டடி. இங்க பாருங்க. வி ஆர்னா வி ஆர்னா நாங்க இருக்கிறோம். நாங்க என்னவா இருக்கிறோம்? நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸுப்பா. தமிழ்ல சொல்லும்போது நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்டா நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்டா வி ஆர் டாக்டர்ஸ். நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அடுத்தது பாருங்க. தே பார்த்துடலாம். விலாம் பார்த்தாச்சு. இப்போ தே பார்த்துடலாம். அவங்களாம் யாருப்பா? யாரோ ஒருத்தவங்க அவங்கலாம் இருக்காங்க. தே ஆர் ஒர்க்கர்ஸ். அவங்கலாம் ஒர்க்கர்ஸ். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கலாம் யாருப்பா? யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாங்க. தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்.
அப்போ இன்னொன்னு, தே ஆர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். அவங்கலாம் யாரு? தே ஆர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப தே. இந்த இடத்துல இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தே ஒர்க் ஹியர். அவங்க இங்க தான் வேலை செய்றாங்க. தே ஸ்பீக் இங்கிலீஷ். அப்புறம் தே வாட்ச் மூவிஸ். தே கம் டெய்லி. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேன்றது எல்லாமே தேன்றது எல்லாமே இந்த இடத்துல ப்ரோனவுன். சரிங்களா? தேன்றது எப்போ வரும்? 2க்கு மேல ஒரு கும்பலா 2 பேரோ, இல்ல 2க்கு மேல நெறைய பேரோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பத்தி சொல்லும்போதெல்லாம் தே அப்படின்னு வரும். ரொம்ப தூரத்துல நிப்பாங்க. சரிங்களா? பக்கத்திலேயே இல்ல ரொம்ப தூரத்துல நிக்கும்போது, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தேன்றது யூஸ் பண்ணணும். ஓகேவா? தேன்றது ஒரு ப்ரோனவுன். ஓகேவா? நீங்க இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இத பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். நிச்சயமா இந்த கிளாஸ்ல இப்போ உங்களுக்கு ப்ரோனவுன் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? நாளைக்கு கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். டே 3 கிளாஸ் நாளைக்கு இருக்கு. நம்ம சந்திக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டே 3ல வந்து இன்னும் ரொம்ப பிரமிப்பூட்டுற விஷயத்த நம்ம பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு சின்னதா உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லி தரேன். இப்போ சோகமா இருக்கிறது ரொம்ப சேட்னஸ். ரொம்ப சோகமா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம நெறைய வார்த்தைகள பயன்படுத்துவோம். ஏன்டா ஒரு மாதிரி இருக்கன்னா, சோகமா இருக்கு. அப்படின்னு சொல்லுவோம். அது பேரு சோகம் அப்படின்றது பேரு குறிக்கிற வார்த்தை சேடுன்னு அப்படி பேரு. சேட்னஸ் அப்படின்னு பேரு. பட் அவன் ஏன்டா இப்படி இருக்கான்? அவன் ரொம்ப சோகமா இருக்குன்னா, ஹி இஸ் சேட். அவன் ரொம்ப வருத்தமா இருக்கான். இல்ல எதையோ நினைச்சு சோகமா இருக்கான்னு அர்த்தம். இந்த சோகத்த குறிக்கிறதையே நெறைய வார்த்தைகள் இருக்குங்க. அப்ப நெறைய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தை இருக்கு? அப்படின்னு சொல்லட்டுமா? இப்ப பாருங்க. அது என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? நெறைய சோகத்த குறிக்கிற வார்த்தைலாம் என்னென்ன வார்த்தை இருக்கு? அப்படின்னு சொல்ட்டா? இப்ப பாருங்க. சோகம்னா சேட்னஸ் அப்படின்னு பேரு. சேடுன்னா சோகமாக அப்படின்னு அர்த்தம். இது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? இப்போ ஒருத்தவங்க சும்மா யாரோ ஒருத்தவங்க திட்டிட்டாங்க. இல்ல யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்லிட்டாங்க. அப்படின்றதால சும்மா சோகமா உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உங்க உங்க ஃப்ரெண்டு உங்க கூட பேசல. அதனால உங்களுக்கு சோகமா இருக்கு, வருத்தமா இருக்குன்னா, பட் அந்த சோகம் உடனே போயிடும் ஒரு 10 நிமிஷத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு 10% தான் சோகம் இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்தோனே அவன் பேசிருவான். அப்புறம் எதுக்கு நான் வருத்தப்படும் அப்படின்னும் போதெல்லாம் ஹி இஸ் அப்செட் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தலாம். அப்செட் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தலாம். அடுத்தது, இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா வந்து தோத்துருச்சு. ரொம்ப கஷ்டம். அந்த வேதனை வந்து ஒரு 2, 3 நாள் கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சோகத்தெல்லாம், ஐய்யயோ! நம்ம வந்து சேடுன்னு சொல்ல முடியாது. அப்செட்ன்னு சொல்ல முடியாது. என்னடா இந்தியா தோத்துருச்சு ஒரே அப்செட்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது. பட் அங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா, டிப்ரஸ்ட் டிப்ரஸ்ட் யூஸ் பண்ணணும். இதே இன்னொன்னு. ரொம்ப சோகம் கட்டுக்கடங்காம இருக்கு. ரொம்ப வருத்தம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப தூரம் உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க, இல்ல தவறிட்டாங்க அப்படின்னும் போதெல்லாம், அவங்க திரும்பியே வரமாட்டாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்லலாம், உங்களுக்கு எந்த சோகம் வந்து ஆறுதல் சொன்னா கூட அதெல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டீங்க. அந்த டைம்லலாம் என்ன யூஸ் பண்ணணும்? இன்கன்சோலபிள் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, அப்செட்னா கொஞ்சம் சோகம். யாராச்சும் பேசலையோ, சின்ன சண்டை போட்டுட்டாவோ சோகம். டிப்ரஸ்ட்னா ரொம்ப வருத்தம். அதாவது ஒரு 60%ன்னு வச்சுக்கங்களேன், டிப்ரஸ்டு. இன்கன்சோலபிள்னா 100 மோர் தென் 2%. மோர் தென் 2%. கண்ட்ரோலே பண்ண முடியாது. கட்டுப்படுத்த முடியாது. ஆறுதல் சொல்லலாம். பட் இத நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்னா, ஒருத்தங்க நீங்க இழந்துட்டீங்க. அவங்க தவறிட்டாங்கன்ற பட்சத்தில நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதே மாரி நெறைய வார்த்தைகள நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? கன்டினியூஸா நான் சொல்றது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு இன்னொரு புதுசான ஒரு கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய் டேக் கேர். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் யூர் சப்போர்ட். நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ. சரிங்களா? நான் கன்டினியூஸா எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அது போட முடியல. அந்த கேப் வந்ததால சேனல் என்னாச்சுன்னா நெறைய வியூஸும் போகல. சப்ஸ்கிரைபர் வந்து ஒண்ணு ஒண்ணா தான் வராங்க. இப்போ நான் போடுற சேனல். அதாவது வீடியோஸ் எதுக்குமே வியூஸ் போகல. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணா தான் முடியும். ஸோ தேங்க் யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்க நெறைய நம்ம சேனலுக்கு. நானும் நெறைய என்னால எந்த அளவுக்கு இங்கிலீஷ்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன புள்ளையிலேருந்து இல்ல. இப்போ இந்த ஒரு காலேஜ் முடிச்சது இங்கிலீஷ் பிடிக்கும். பட் ஸ்கூல்
படிக்கிற வரைக்கும் 10த், 12த் வரைக்கும் பிடிக்காது. பட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால தான் சொல்றேன். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நானும் வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய என்னென்னலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா என்ன? பிகினர் லெவல் எப்படி? ஃப்ளூயன்ட் லெவல் 50% எப்படி பேசுவாங்க? அட்வான்ஸ் லெவல்ல அதேமாரி ஃபாரினர்ஸ்லாம் எப்படி பேசுவாங்க? ஒவ்வொரு நாட்டிலயும் எந்தெந்த மாரியான வேர்ட்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஸோ மச். வி வில் மீட் டுமாரோ மார்னிங். லவ் யூ ஆல் அண்ட் see you all. Bye. Take care.